ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவே ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிண்டல். இப்ப நம்ம கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்கன்னு சொல்லுவோம்ல. கிண்டல் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஸ்காஃப். 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 இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 150 இல்லைன்னா ஒரு 200 வார்த்தைக்கிட்ட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைகளை வந்து தினமும் நீங்க பயன்படுத்திட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்கும். என்னடா திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வக்கோளாறாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம சுத்தமாகவே மறந்துடுவோம். அப்படி இருக்காதீங்க. நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் பார்க்குறோமோ அதை வந்து உங்கள் பேச்சு வழக்கில் தினமும் உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 150 வார்த்தைகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 வார்த்தை 10 வார்த்தையாவது நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசும்போது இந்த இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி பேசி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளோட அர்த்தமும் மறக்காமல் இருக்கும். உங்களால் இன்னும் சீக்கிரமாகவே இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். வாங்க அடுத்த வார்த்தை பார்க்கலாம். தட தடன்னு ஓடுறாங்க, தட தடன்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. கட கட தட தட, ஓகேவா? அந்த மாதிரி சத்தத்துக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கிளாட்டர். 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 தட தடவென்ற சப்தம், அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை பிளாட்டர். புலம்பல். நம்ம ஏற்கனவே வந்து புலம்பல் பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் நம்மளோட இந்த பிகினர் வேர்ட்ஸோட 2வது வீடியோ 3வது வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி வெயில் அப்படின்னாலும் புலம்பல் தான். புலம்பல் அப்படின்னா வெயில். புலம்பல், வெயில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிக பரந்த, மகத்தான. இதுக்கு வந்து மகத்தான வரவேற்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மென்ஸ். இம்மென்ஸ். ரொம்ப பரந்த மனசு உள்ளவங்க, மிக பரந்த மனசு, ஓகேவா? இல்லை வந்து மகத்தான வேலை பார்த்துருக்காங்க, மகத்தான செயலை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இம்மென்ஸ். இம்மென்ஸ். செம்மையாக அடிக்கிறது, ஓகேவா? அடிக்கிறதுக்கு வந்து நம்ம பீட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா த்ராஷ். 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 கிண்டல் பண்ணுறது. கிண்டல் அப்படின்னா ஸ்காஃப். கிண்டல், ஸ்காஃப். தடதடவென்ற சப்தம், அந்த சத்தத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கிளாட்டர். கிளாட்டர். புலம்பல் அப்படின்னா வெயில். வெயில். மகத்தான, மிக பரந்த, இந்த மாதிரி வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இம்மென்ஸ். இம்மென்ஸ். பயங்கரமாக அடிக்கிறது, செம்மையாக அடிக்கிறது, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா த்ராஷ். 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 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தவழ்ந்து செல்றது, வலம் வராங்கன்னு சொல்லுவோம்ல. வலம் வர்றது, தவழ்ந்து செல்றது, இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா crawl. 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 தவழ்ந்து செல்றது. இப்போ குழந்தைங்கலாம் தவழுதுன்னுலாம் சொல்லுவோம்ல. தவழ்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை crawl. crawl. உங்களுக்கு வந்து உச்சரிப்பு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
பரவால்ல. நீங்க உச்சரிப்பு வந்து முன்ன பின்ன இருந்தாலும், அட்லீஸ்ட் அந்த வார்த்தைக்கு இத தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க பேச பேச அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, சரியாயிடும். நீங்க கரெக்ட்டான உச்சரிப்புக்கு பேச ஆரம்பிச்சுருவீங்க. எடுத்த உடனே நம்மளால கரெக்ட்டான உச்சரிப்போட ஒரு வார்த்தைய வந்து உபயோகப்படுத்த முடியாது. எ எவ்ளோ முறை நம்ம பயன்படுத்துறோமோ, அதுக்கு ஏத்த மாரி அந்த வார்த்தையோட உச்சரிப்பும் நமக்கு வந்து நல்லாவே பழகிடும். முடிஞ்ச வரைக்கும் உச்சரிப்ப வந்து நான் வந்து அழுத்தி தான் சொல்றேன். நான் எப்படி சொல்றேன்றத நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வீடியோவ நிறுத்தி, நிதானமா அந்த உச்சரிப்ப கேட்டு நீங்க சொல்லி பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த உச்சரிப்பு இன்னும் எளிதாவே வந்து புரிய ஆரம்பிக்கும். மூச்சு திணறல். மூச்சு திணறலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மூச்சு திணறல் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை காஸ்ப். 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 கேஸ் கிடையாது. காஸ்ப். மூச்சு திணறல் அப்படின்னா காஸ்ப். 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 எதிர்கொள்ள. இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளை உன்னால எதிர்கொள்ள முடியுமா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ எதிர்கொள்ள அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கன்ஃப்ரண்ட். 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 எதிர்கொள்ள அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கன்ஃப்ரண்ட். அப்புறம் வந்து வெறும் வார்த்தைகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வாக்கியமா வேணும். இல்ல ஒருத்தவங்கள்ட்ட பேசுற அந்த முழு வாக்கியத்தை நீங்க எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த அந்த 5 வார்த்தையை எப்படி வந்து வாக்கியமா உருவாக்கி நம்ம பேசுறதுல உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் இனிமே சொல்லலான்னு இருக்கேன். வார்த்தைகளை மட்டும் பேசாம வாக்கியமா எப்படி பேசுறதுன்றதையும் நம்ம இனிமே பார்க்கலாம். ஆனா தினமும் வந்து இந்த வார்த்தைகள் போடுறத நான் அப்படியே தான் ஃபாலோ பண்ண போறேன். தினமும் 10 வார்த்தை கண்டிப்பா வந்துரும். ஒரு நாள் 2 நாள் போடாம போனா கூட அடுத்தடுத்து வர்றதுல நான் என்ன பண்ணிடுவேன்னா 2, 3 வீடியோவா சேர்த்தே கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு சில ரீசன்னால என்னால டெய்லி போட முடியல. அப்படியே போட முடியலனாலும் நான் கண்டிப்பா அது எல்லாத்தையும் கலந்து 3 வீடியோ 4 வீடியோவா சேர்த்து கூட நான் கொடுத்துட்றேன். நீங்க படிக்கும்போது ஒரு நாளைக்கு 10 வார்த்தை அந்த மாதிரி படிச்சா போதும். உங்களுக்கு 10 வார்த்தையே கஷ்டமா இருக்கு அப்படின்னா 5 வார்த்தை 3 வார்த்தை உங்களால எத்தனை வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு பயன்படுத்த முடியுமோ அத்தனை வார்த்தையை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். எல்லா வார்த்தைகளையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு 5 வார்த்தை படிச்சாலும் தெளிவா படிச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். நம்ம வந்து பொறுமையா படிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. கத்துக்கிறத ஒழுங்கா முறையா கத்துக்கிட்டா நமக்கு வந்து அது வந்து எப்பவுமே பயனுள்ளதா இருக்கும். ஒப்புக்கொள். ஒப்புக்கொள் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபஸ். இப்போ நீ வந்து ஒரு தப்பு செஞ்சுட்ட அப்படின்னா அதை ஒத்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கோ, நீ இதை பண்ணேன்னு ஒத்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ ஒத்துக்கொள், ஒப்புக்கொள் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கன்ஃபஸ். கன்ஃபஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுக்கம். நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. வார்த்தை நடுக்கமா இருந்தாலும் ஓகே, இல்லை ஆட்டே வந்து ஒரு மாதிரி நடுக்கமா இருக்காங்க அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஷடா. ஆர் வந்து சத்தம் வராது. ஷடா. 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 இன்னொன்று வந்து எப்படி எழுதுறது எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கூடிய சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வார்த்தைகளை கற்றுக்கிறதோட எப்படி வந்து இப்போ ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் அதை படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி படிக்கணும், எப்படி முறையாக தெளிவாக படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே பதிவு பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக ஒரு பேப்பரில் இருக்க வார்த்தைகளை கூட எப்படி படிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தவழ்ந்த செல் வளம் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை க்ரால். வளம் வர்றதுன்னு சொல்லுவோம்ல, அந்த வளம். ஓகேவா? ஸோ வளம் வர்றது தவழ்ந்து செல்றது அப்படின்னா க்ரால். மூச்சு திணறல் அப்படின்னா காஸ்ப். காஸ்ப்.
எதிர்கொள்ள அப்படின்னா கன்ஃப்ரண்ட், கன்ஃப்ரண்ட். ஒப்புக்கொள் அப்படின்னா கன்ஃபெஸ், கன்ஃபெஸ். நடுக்கம் அப்படின்னா ஷடா, ஷடா, ஷடா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.